வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் சப்ஜெக்டோட இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக டிஎஸ்பின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஜென்ரலாக டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ்லாம் என்ன? டிஜிட்டல் வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச், டிஜிட்டல் டிவி, ஓகேவா, டிஜிட்டல் கம்ப்யூட்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டேர்ம்லையும் டிஜிட்டல்ன்ற டேர்ம் வந்துகிட்டே இருக்கும், கரெக்டாக? ஸோ இந்த டிஜிட்டல்ன்றது என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் in our recent technological improvement development. ஓகே, ஸோ டிஜிட்டல் சிக்னல் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்கிறோன்னா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அனலாக் சிக்னல்னா கண்டினியூஸ் டைம் சிக்னல். கண்டினியூஸ் டைம் சிக்னலை ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் நாய்ஸ் நிறையா வரும், எஃபிஷியன்சி அந்தளவுக்கு இருக்காது. அட் த சேம் டைம் நம்ம டிஜிட்டல் சிக்னலை ப்ராசஸ் பண்ணும்போது ஈஸியாகவும் பண்ண முடியும், எஃபிஷியண்ட்டாகவும் பண்ண முடியும். ஸோ தேட்ஸ் வை ரீசன்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் திஸ் டிஜிட்டல் சிக்னல்ஸ். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஜென்ரலாக சிக்னல் ப்ராசஸிங்னா நம்ம என்னென்னு சொல்கிறோம்? எனி கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் விச் சேஞ்சஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சிக்னல். ஓகே, ஸோ இப்போ ஒரு சிக்னல் எடுத்து அதோட ஆம்ப்ளிடியூட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் தட் இஸ் கால்ட் அஸ் அ சிக்னல் ப்ராசஸிங். பட் அதை டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்னு நம்ம எப்போ சொல்கிறோன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் சிக்னல், அவுட்புட் சிக்னல், த சிஸ்டம், எவ்ரி திங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஜிட்டலாக இருந்ததுன்னா that is known as digital signal processing concept. பட் நேச்சுரலாக ஜென்ரேட் பண்ணக்கூடிய எல்லா சிக்னல்ஸுமே எப்படி தான் இருக்கும்? அனலாக் டொமைனில் தான் இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் கண்டினியூஸ் டைமில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மொபைல் ஃபோனில் பேசும்போது நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஆடியோ சிக்னல் எப்படி தான் இருக்கும்? அனலாக் சிக்னலாக தான் இருக்கும். தட் இஸ் இன் கண்டினியூஸ் டைம் டொமைன். இப்போ டாக்டர்கிட்ட போய் நம்ம இசிஜி பார்க்குறோம். இசிஜி பார்க்கும்போது பண்ணுவாங்க, ஸோ நம்மளுக்கு வந்து சிக்னல் இப்படி கிடைக்கும், கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ கைண்ட் ஆஃப் அனலாக் சிக்னல். ஓகே, ஸோ நேச்சுரலாக ஜென்ரேட் ஆகக்கூடிய எல்லா சிக்னலுமே மேக்ஸிமம் அனலாக் டொமைனில் தான் இருக்கும். பட் நம்மளோட ப்ராசஸிங் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் பண்ண டிஜிட்டல் சிக்னலை தான் நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? ப்ராசஸருக்கு கொடுக்குறோம். இந்த ப்ராசஸர் கேன் பெர்ஃபார்ம் எனி கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் வித் ஹையஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ஃபாஸ்டர் ஒன். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம டிஎஸ்பி போகிறதே. டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்னால நம்மளுக்கு எஃபிஷியன்சி ஹையாக இருக்கும், நாய்ஸ் லெவல் ரெடியூஸ் ஆகும், அட் த சேம் டைம் ஸ்பீடாகவும் அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம வந்து 2G 3G 4G 5G நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ 5Gனா 5th ஜென்ரேஷன் மொபைல் டெக்னாலஜி. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம்? டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். ஸோ இந்த மெத்தட்லாம் இருக்கிறனால தான் நம்மளால் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே எவ்வளோ பெரிய டேட்டாவாக இருந்தாலும் இமிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர் performs some operations on the digital signal and provides the required digital signal at the output side. But the end, இங்கே end userக்கு என்ன தான் வேணும்? again analog output signal தான் வேணும். ஸோ இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய அனலாக் இன்புட் சிக்னலை ஃபர்ஸ்ட்டு அனலாக் டு டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி இந்த கன்வெர்ட்டட் டிஜிட்டல் சிக்னலை தான் ப்ராசஸருக்கு கொடுக்குறோம். இந்த ப்ராசஸர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு அகெயின் டிஜிட்டல் சிக்னலை தான் ப்ரொவைட் பண்ணோம். that has to be converted back to analog signal using digital to analog converter. இதுதான் ஓவரால் பிக்சர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். ஸோ மெயினாக எதுக்காக நம்ம டிஎஸ்பி போகிறோம்? கிரேட்டர் அக்யூரஸியை அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் கான்ஃபிகரேஷன். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி இன் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து 4Gயில் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம், அடுத்து 5Gக்கு போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம சாஃப்ட்வேரையோ இல்லைனா அந்த சிம்பிளாக ஹார்ட்வேரை சேஞ்ச் பண்ணி ரீகான்ஃபிகர் பண்ணிக்கிற முடியும், ஓகேவா? ஸோ இட் கேன் பி ஈஸிலி ரீகான்ஃபிகர் பை சேஞ்சிங் த சாஃப்ட்வேர் இன் தட் எக்யூப்மெண்ட். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் 4G 5Gன்னு சொல்கிறேன். ஸோ நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் மேலேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் வெர்ஷன் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக நம்மளாலையும் அடாப்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ப்ராசஸிங் அல்காரிதம்ஸ் that is very easier in this digital signal processing domain. So here more reliable, small in size, less expensive. Here easy data storage and it can provide the maximum security when compared with the analog domain. Okay, next, disadvantages of digital signal processing. So digital signal processing la sila limitations irukku. ஸோ இங்கே நம்ம ஜென்ரலாக நேச்சுரலாக ஜென்ரேட் ஆகக்கூடிய அனலாக் டொமைன் சிக்னலை டிஜிட்டல் டொமைனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார் தட் கன்வர்ஷன் we can use this sampling process. ஸோ ஹியர் இந்த சாம்பிளிங் ரேட்னால நம்மளோட பேண்ட்வித் என்ன ஆகும்? லிமிட் ஆகும். ஓகே, ஸோ பேண்ட்வித் இஸ் லிமிட்டட் பை த சாம்பிளிங் ரேட் வைல் கன்வெர்ட்டிங் அனலாக் டு டிஜிட்டல் டொமைன். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸ்மாலர் அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர் வந்து லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ்.
ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது என்ன சொன்னோம், லெஸ் எக்ஸ்பென்சிவ், பட் தட் இஸ் ஃபார் அ கைண்ட் ஆஃப் லார்ஜர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறது எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் காம்ப்ளெக்சிட்டி. எதனாலனா நம்ம இனிஷியலாக என்ன பண்ணுறோம், நேச்சுரலாக ஜென்ரேட் ஆகக்கூடிய அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி அந்த சிக்னலை ப்ராசஸருக்கு கொடுக்குறோம். ப்ராசஸ் பண்ணி வர்ற டிஜிட்டல் சிக்னல் அகைன் என்ன பண்ணுறோம், அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே அனலாக் டு டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஃபில்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ டியூ டு திஸ் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர், டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் அண்ட் அசோசியேட்டட் ஃபில்டர்ஸ்னால சில காம்ப்ளெக்சிட்டி அங்கே இருக்க தான் செய்யும். ஓகே, ஸோ திஸ் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎஸ்பி. ஸோ இந்த டிஎஸ்பியோட அப்ளிகேஷன் நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மெயினான அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டெலிகம்யூனிகேஷன். ஸோ டெலிகம்யூனிகேஷன் நம்ம எடுத்துட்டோன்னா ஃப்ரம் டெலிஃபோன் அப்ளிகேஷனில் இருந்து மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், ஃபேக்ஸு, வீடியோ கான்ஃபரன்சிங், மோடம்ஸ், டேட்டா என்கிரிப்ஷன், லைன் ரிப்பீட்டர்ஸ், ஸோ எல்லா இடத்துலையுமே டெலிகம்யூனிகேஷன்றது டெலிஃபோனில் இருந்து, மொபைலில் இருந்து, ஃபேக்ஸில் இருந்து, வீடியோ கான்ஃபரன்சிங், மோடம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பீச் ப்ராசஸிங். ஸ்பீச் ப்ராசஸிங்கில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஸ்பீச் அனாலிசிஸ், அனதர் ஒன் இஸ் ஸ்பீச் சிந்தசிஸ். ஸோ அனாலிசிஸ்ன்றது என்னென்னா நம்ம ஸ்பீச்சை வந்து ரிகக்னைஸ் பண்ணுறதும் ஸ்பீக்கர் ஐடென்டிஃபை பண்ணுறதும் ஸ்பீச் அனாலிசிஸில் வரும். ஸ்பீச் சிந்தசிஸ்ன்றது என்னென்னா நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் மெசேஜை ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். தட் இஸ் சிந்தசிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இமேஜ் ப்ராசஸிங்கில் இந்த டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கோட அப்ளிகேஷன்ஸ் எதுலலாம் வரும்னா இமேஜை கம்ப்ரெஸ் பண்ணும்போது என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, இமேஜ் ரெஸ்டோரேஷன், கிராஃபிக்ஸ், அனிமேஷன், ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணுறது டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் கான்செப்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜிஸ் ஆர் வி கேன் சே மெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு யூஸ் ஸ்பெக்ட்ரம் அனலைசர். ஓகேவா? ஸோ எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, இசிஜி, இஇஜி, ஸோ எல்லா இடத்துலையும் என்ன யூஸ் பண்ணுறோம், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் கான்செப்ட் தான் அப்ளை பண்ணுறோம். மிலிட்ரி டிஃபென்ஸில் ரேடார், சோனார்னா சவுண்ட். ஓகே, ஸோ சவுண்ட், அல்ட்ராசவுண்ட் கைண்ட் ஆஃப் ரேடியேஷன் டெக்னாலஜி. ஸோ ரேடார், சோனார் ப்ராசஸிங், நேவிகேஷன், மிசைல் கைடன்ஸ், இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது த்ரூ திஸ் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிஎன்சி, ரோபோட், இங்கே எல்லாமே இந்த டிஎஸ்பி தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், ஆஸ் ஐ டோல் யூ, ஸ்மார்ட் டிவியாக இருக்கட்டும், இல்லை ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும், ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராசஸர். சிஸ்மாலஜினா நம்மளுக்கு எர்த்குவைக் வருதோ, எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இருந்ததுன்னா அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னாலஜி. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம மெயினாக என்ன தான் யூஸ் பண்ணுறோம், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே.